மல்லிகார்ஜுன கார்கே, அன்னை சோனியா காந்தி, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். குறிப்பாக இந்த நீட் தேர்வு தொடர்ந்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார். தேர்தல் அவருடைய வாக்குறுதியில் தமிழ்நாடு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தொடர்ந்து இதை வலியுறுத்தி இந்த நீட் என்ற கொடிய யமனை அகற்றுவோம் என்று அறிவிப்பு செய்திருந்தார்கள். சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு பல முறை அனுப்பியிருக்கிறோம். அது கிடப்பில் போடப்பட்டு இப்பொழுதுதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாக கேள்விப்படுகிறோம். தொடர்ந்து நீட் என்பது எவ்வளவு பெரிய கொடூரமான தேர்வு என்பதை சட்டப்பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் காங்கிரஸ் பேரியக்கமும் அதை வலியுறுத்தி வருகிறது. இந்த ரிசல்ட் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வின் முடிவை அறிவிக்கிறார்கள். எப்பொழுது அறிவிக்கிறார்கள்? இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் வரும் அன்னைக்கு அறிவிக்கிறார்கள். எதற்காக அன்றைக்கு அவர்கள் தேர்வு செய்கிறார்கள் என்று அப்பவே நாங்கள் சந்தேகப்பட்டோம். ஒன்று 3ஆம் தேதி அறிவித்திருக்கலாம், அல்லது 5ஆம் தேதி அறிவித்திருக்கலாம். எதற்காக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம் வருகிறது, இன்னொரு பக்கம் அமைதியாக தேர்தல் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார்கள்? அப்பவே எல்லோருக்கும் சந்தேகம் இருந்தது, இதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று. ஒரு மாணவனுக்கு 417 மதிப்பெண் பெறுகிறார். எப்படி அவர் 7 இரட்டை இலக்கத்தில் பெறாமல் ஒற்றை இலக்கத்தில் பெற முடியும் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதை அனைவரும் கேட்டிருக்கிறார்கள். எப்படி 4 மார்க் என்றால் 4, 8, 12, 16, 20, 24 இப்படி தான் போக வேண்டும். அதற்கு என்ன அறிவுரை செய்தார்கள்? எங்கள் அப்பன் புதருக்குள்ளே இருக்கா மாட்டிட்டான்ற மாதிரி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். கண்டுபிடிச்சிட்டாங்க மக்கள் எல்லாம். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, கிரேஸ் மார்க் போட்டோம் நாங்கள். மீண்டும் எதுக்காக கிரேஸ் மார்க் போட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வினாத்தாள்களை கொடுப்பதற்கு தாமதமாகிவிட்டது, ஆகையால் அவர்களுக்கு 1 மார்க் கிரேஸ் மார்க் போட்டோன்றாங்க. இன்னொரு இடத்துல தாமதமாக தேர்வை ஆரம்பித்ததுக்கு நாங்கள் கிரேஸ் மார்க் போட்டோம். இன்னொரு இடத்துல தாமதமாக மாணவர் வந்தார், அவருக்கு அரை மணி நேரம் கூடுதலாக நேரம் கொடுத்தோன்றாங்க. இது யாருக்காக? யார்கிட்டலாம் இவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுருந்தாங்களோ உங்களை தேர்ச்சி பெற வைப்போம்னு அவங்கக்கிட்ட. அப்போ சாதாரண கிராமப்புற ஏழை எளிய மாணவன் பேருந்து கிடைக்கவில்லை, அம்மா அப்பா சைக்கிளில் கொண்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, மோட்டர் சைக்கிளில் கொண்டு வரதுக்கு தாமதம் ஆகிடுச்சு, பேருந்தில் வரதுக்கு தாமதம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த கிரேஸ் மதிப்பெண்ணும் அரை மணி நேரம் கூடுதலாக ஏன் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA கொடுக்கவில்லை? அப்போது இதில் ஒரு மிகப்பெரிய குளறுபடியும் மாணவர்களை ஏமாற்று செயலும் இருக்கிறது. சரி, இன்னொன்று நெகட்டிவ் மார்க் பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு பைஜு போன்ற பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் போயிட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ கல்வி நிறுவனங்களில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதே பைஜு இன்னும் நிறைய ஏஜென்சி இருக்காங்க. இவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துலேயே உட்காந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறான். 3 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம். எதுக்காக? நெகட்டிவ் மார்க் வரக்கூடாது. அப்போது ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் ஏமாந்துட்டே இருப்பாங்க. வசதி படைத்தவர்கள், பணம் உள்ளவர்கள் இந்த நீட்டில் தேர்ச்சி பெறுவாங்க. ஏற்கனவே உதித் சூர்யா கேஸ் தெரியும். உதித் சூர்யாவுடைய தந்தை மருத்துவர் இந்த நீட்டை கண்டுபிடிச்சிட்டார். நீட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு இல்லை, இது சாமானியர்களுக்கு இல்லை, கிராமப்புறத்தை சார்ந்தவர்களுக்கு இல்லை. ஆனால் நாம் இதில் எப்படி வேண்டுமானாலும் விளையாடலான்ட்டு பணம் கொடுத்து மகாராஷ்டிராவில் தேர்வு எழுதி அதை எப்படி தேர்ச்சி பெற்றார் என்றதெல்லாம் CBI இன்னும் விசாரிச்சிட்டு இருக்கு, கைது பண்ணியிருக்காங்கலாம். இதுதான் நீட்டுடைய அவலம். மாண்பு முதலமைச்சர் நேற்று கூட தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எல்லா மொழிகளிலும் இதை மொழிபெயர்த்து எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும்
இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவை என்றால் நீட் தேர்வை நடத்தி கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம், இது மாநில உரிமை என்று சொல்லிவிட்டார். இதுதான் மோடி அவர்கள் இந்த நீட்டை உடனே அகற்ற வேண்டும்.